வாங்க இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல ஒரு யூடியூப் வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட கையில எடுத்திருக்கோம். ம் இதுல சொல்ற ஒரு விஷயம் பிஎம் கிசான் திட்டத்துல இருக்கிற கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஆமா, ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதாவது அடுத்த தவணை பணம் 2000 ரூபாயிலிருந்து 4000 போகுதுன்னு ஒரு பேச்சு. ஆனா அது உண்மையா? இல்ல, இது வழக்கம் போல பரவுற ஒரு வதந்தியா? கரெக்ட். அதோட வரப்போற அந்த 22வது தவணை பணம் அது எப்போ வரும்? இந்த 2 கேள்விக்கான பதில இந்த வீடியோ குறிப்புகளை வச்சு நம்ம அலசி ஆராயலாம். கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வெறும் அரசாங்க திட்டம் பத்தின செய்தி இல்ல. இது கோடிக்கணக்கான விவசாய குடும்பங்களோட நேரடி வாழ்வாதாரத்தோட ஒரு பிரதிபலிப்பு. நிச்சயமா. நம்ம கிட்ட இருக்கிற அந்த தகவலை ஒரு 3 கோணத்துல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. சூப்பர். அப்போ எல்லாரையும் ரொம்ப ஆர்வமா காக்க வச்சிருக்கிற அந்த 4000 ரூபாய் விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அதுதான் இப்போ ஹாட் டாபிக். ஆமா. நம்ம கிட்ட இருக்கிற அந்த வீடியோ குறிப்புல தமிழக வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்துல விவசாயிகளுக்கு ஒரு பரிசு கிடைக்க போகுதுன்னும் இது தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருக்குன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. ம் குறிப்பா வரப்போற 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட், அப்புறம் அதே வருஷம் நடக்க போற சட்டமன்ற தேர்தல், இதையெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த செய்தி பரவுதுன்னு அந்த வீடியோ சொல்லுது. இங்க ஒரு நிமிஷம். நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. கோரிக்கை இப்போ அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா மாறி இருக்கு, அவ்வளவுதான். அரசாங்கம் தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. ஓ, அப்ப இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தானா? ஆமா. இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற வரைக்கும் மத்த எல்லாமே யூகங்கள் தான். சமூக வலைத்தளங்கள்ல பரவுறது எல்லாமே உண்மை ஆயிடாது. இத நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கணும். ஆமா, அதுதான் முக்கியமான பாயிண்ட். சரி, இப்போ அந்த நம்பர்ஸ்க்கு வரும். இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு 3 தடவை தலா 2000 ரூபாய் வீதம் மொத்தம் 6000 விவசாயிகளுக்கு கிடைக்குது. ஆமா, அதுதான் தற்போதைய நிலவரம். ஆனா அந்த வீடியோ குறிப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தவணைத் தொகை 4000ஆக உயர்த்தப்பட்டால் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 1,20,000 ரூபாய் பலன் கிடைக்கும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம். என்னாச்சு? வருஷத்துக்கு 3 தவணைக்கு 12,000 ரூபாய் தான் வரும். 1,20,000 இல்ல. அடா, ஆமா இல்லையா? நான் கூட கவனிக்கல. ஒரு 0 தான் அதிகம். ஆனா அதனால வர குழப்பம் ரொம்ப பெரியது. இந்த மாதிரி தவறான எண்கள் தான் தேவையற்ற மிகைப்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்பை உருவாக்கி அப்புறம் அது நடக்காதப்போ பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். கரெக்ட். அப்ப நாம தெளிவா இருப்போம். ஒருவேளை தொகை உயர்ந்தா வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கிடைக்கும், 1,20,000 இல்ல. சரியா சொன்னீங்க. நீங்க இதை சுட்டி காட்டுனது ரொம்ப நல்லது. சரி, இந்த கணக்கு பிழை ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவா இந்த பட்ஜெட் தேர்தல் நேரத்துல மட்டும் ஏன் இந்த மாதிரி அறிவிப்புகள், வாக்குறுதிகள்லாம் அதிகமாகுது? இதுக்கு பின்னாடி தெளிவான அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்கள் இருக்கு. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா புரியும். விவசாயம் இன்னிக்கும் நம்ம நாட்டுல மிகப்பெரிய வாக்கு வங்கி. ஆமா. ஒரு தளம். அதனால தேர்தல் நெருங்கும் நேரத்துல வரும் பட்ஜெட்ல மக்களை கவரும் அறிவிப்புகள் வர்றது வாடிக்கை. ஓகே ஓகே. அதே நேரம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த வீடியோ குறிப்பிலேயே ஒரு சின்ன முரண்பாட்டையும் நாம கவனிக்கணும். என்ன முரண்பாடு? ஒரு இடத்துல குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த உயர்த்தப்பட்ட தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த வரியிலேயே நீங்களும் இந்த 4000 பெறணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்னு எல்லாருக்கும் பொதுவா விளக்கம் கொடுக்கறாங்க. ஆமா, கவனிச்சேன். அப்ப அந்த மூலமே கொஞ்சம் குழப்பமான சிக்னல்களை கொடுக்குதுன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. ஒரு பக்கம் குறிப்பிட்ட சிலருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எல்லாரும் வாங்க வழிகாட்டுறது. ஒருவேளை அந்த வீடியோ தயாரிப்பாளருக்கே ஒரு தெளிவில்லைன்னு காட்டுது. இருக்கலாம். இதுதான் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களோட பிரச்சனை. இந்த முரண்பாடே இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில தான் இருக்குங்கிறது நமக்கு தெளிவா பாட்டுது. சரி, இந்த 4000 வருமோ வராதாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உறுதியா வரப்போற அந்த 2000 ரூபாய், அதாவது 22வது தவணை பணம் எப்ப வங்கி கணக்குக்கு வரும்? அதுதான் இப்போ எல்லோருடைய உடனடி தேவை. அதுக்கும் அந்த வீடியோல ஒரு உத்தேசமான காலகட்டத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதன்படி அடுத்த தவணை பணம் பிப்ரவரி 2026 கடைசி வாரம் இல்லனா மார்ச் 2026 முதல் வாரத்துல வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஓ, குறிப்பா ஹோலி பண்டிகையை ஒட்டி இத வெளியிட வாய்ப்பு இருக்குன்னு அந்த வீடியோல ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ பிப்ரவரி கடைசி இல்லனா மார்ச் தொடக்கம். ஆனா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இதுவும் ஒரு உத்தேசமான தேதி தானே தவிர அரசாங்கம் அறிவிச்ச தேதி இல்ல, இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு எதிர்பார்ப்பு தான். சில சமயம் தொழில்நுட்ப காரணங்களாலேயோ நிர்வாக காரணங்களாலேயோ தேதிகள் மாறலாம். சரி.
அதனால தேதி ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த தேதியில பணம் உங்க கணக்குக்கு தாமதம் இல்லாம வந்து சேரணும்னா நீங்க என்ன செய்யணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா அந்த வீடியோல இத கட்டாயம் செய்ய வேண்டியவைன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆமா இது நீங்க பயனாளியா இருந்தா ரொம்ப கவனமா கேட்கணும். உங்க பணம் சரியான நேரத்துல கிடைக்கிறதுக்கு 3 முக்கியமான விஷயங்களை நீங்க சரியா முடிச்சு வச்சிருக்கணும்னு அந்த வீடியோ தெளிவா சொல்லுது. என்னென்ன அது? ஒன்னாவது EKYC, ரெண்டாவது நில சரிபார்ப்பு அதாவது லேண்ட் வெரிஃபிகேஷன், மூணாவது உங்க ஆதார் எண்ணை உங்க பேங்க் அக்கவுண்டோட இணைக்கிறது. இந்த 3 வேலையும் பக்காவா முடிஞ்சிருந்தா 22வது தவணை பணம் எந்த தடங்களும் இல்லாம சொன்ன நேரத்துல உங்க கணக்குக்கு வந்துடும்னு அந்த ஆதாரம் சொல்லுது. இந்த 3 விஷயங்களையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். ஏன்னா இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. முதல்ல EKYC. சிம்பிளா சொன்னா, உங்க ஆதார் கார்டை பயன்படுத்தி நான் தான் உண்மையான பயனாளின்னு நீங்களே ஆன்லைன்ல உறுதிப்படுத்துறது தான் இது. ஓ, இது எங்க போய் பண்றது? இத நீங்க பொது சேவை மையங்கள்லயோ அல்லது நீங்களே கூட PM கிசான் வெப்சைட்லயோ செய்யலாம். ரொம்ப சுலபந்தான். சரி, ரெண்டாவதா சொன்ன நில சரிபார்ப்பு அது என்ன? நில சரிபார்ப்புனா, நீங்க இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் போது கொடுத்த நிலத்தோட பட்டா, சிட்டா மாதிரி ஆவணங்கள் எல்லாம் சரியா உங்க பேர்ல தான் இருக்கான்னு அரசாங்க அதிகாரிகள் சரிபார்க்கறது. இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா பணம் வர்றதுல சிக்கலாகலாம். அதனால உங்க நில ஆவணங்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. மூணாவது ஆதார் பேங்க் இணைப்பு. இது இப்போ நிறைய திட்டங்களுக்கு அவசியமா இருக்கே. ஆமா, அரசாங்கத்துல இருந்து வர்ற பணம் நேரடியா உங்க வங்கி கணக்குக்கு ஆதார் மூலமா அனுப்பப்படுது. சரி. இதனால உங்க வங்கி கணக்கு எண் மாறினாலும் உங்க ஆதார் எண்ணோட எந்த கணக்கு இணைக்கப்பட்டிருக்கோ அதுக்கு பணம் சரியா போய் சேர்ந்துரும். அப்போ இதையும் பேங்க்ல போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். கண்டிப்பா. உங்க ஆதார் உங்க வங்கி கணக்கோட இணைக்கப்பட்டிருக்கான்னு உங்க வங்கிக்கு போய் ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப தெளிவான விளக்கம். அப்போ இந்த 3 விஷயமும் எதுக்கு இவ்வளவு கட்டாயப்படுத்தப்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசாங்கத்தோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. அதாவது இந்த திட்டத்தோட பலன் தகுதியான உண்மையான விவசாயிக்கு போய் சேரணும். போலி பயனாளிகளை நீக்க. ஆமா, போலி பயனாளிகளை நீக்கணும், தொழில்நுட்ப கோளாறால பணம் நின்னு போறத தடுக்கணும். இந்த EKYC, நில சரிபார்ப்பு, ஆதார் இணைப்பு எல்லாமே ஒரு வடிகட்டி மாதிரி செயல்படுது. ஓ, அப்படியா? தொகுப்பா பார்த்துடலாம். சரி. முதல்ல PM கிசான் தவணை தொகை 4000ஆக உயரலாம்ங்கிற ஒரு பலமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அது வரை யூகம்தான். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. ரெண்டாவது, அந்த வீடியோல சொன்ன மாதிரி 1,20,000 இல்ல. ஒருவேளை தொகை உயர்ந்தா வருஷத்துக்கு 12,000 கிடைக்கும். கரெக்ட். மூணாவது, 22வது தவணை பணம் பிப்ரவரி கடைசி இல்லனா மார்ச் தொடக்கத்துல வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. கடைசியா ரொம்ப முக்கியமா EKYC, நில சரிபார்ப்பு, ஆதார் வங்கி இணைப்பு இந்த 3ஐயும் சரியா செஞ்சு வைக்கணும். ஆமா, இந்த வீடியோ குறிப்புகள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, எதிர்பார்த்துக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான். இந்த மூலத்தகவல் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி விவசாயிகளோட நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் எவ்வளவு வேகமா ஒரு செய்தியா மாறுதுன்னு பாருங்க. ஆமா, அந்த நம்பிக்கையில தான் இந்த மாதிரி செய்திகள் வேகமா பரவுது. நிச்சயமா. இது வெறும் தகவல் பரவல் இல்ல. இது கோடிக்கணக்கான மக்களோட வாழ்வாதார ஏக்கத்தோட நேரடி வெளிப்பாடு. இந்த மாதிரி செய்திகள் ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்குன்னா, அது அவங்களோட உடனடி நிதி தேவைய பத்தி பேசுது, ஒரு நம்பிக்கைய கொடுக்குது. உண்மைதான். அதே சமயம் ஒரு பயனாளியா நீங்க அந்த நம்பிக்கையை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி. அறிவிப்பு எப்படி வந்தாலும் சரி, நீங்க உங்க பங்குக்கு செய்ய வேண்டிய நிர்வாக பணிகளை முன்கூட்டியே முடிச்சு தயாரா இருக்கிறது தான் உங்க கையில இருக்கிற ஒரே உறுதியான செயல். அதுதான் உங்க பலன்கள் தாமதம் இல்லாம கிடைக்கிறத நிச்சயம் உறுதி செய்யும். அருமை. இது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத அறிவிப்புகளுக்காக காத்துட்டு இருக்கிறத விட நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற வேலைகளை சரியா செஞ்சு முடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். மிகச் சரியாக. அதுதான் இந்த முழு உரையாடலோட மையச் செய்தி. அரசின் அறிவிப்பு வரும்போது வரட்டும். அதுவரை நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்து வைத்தால் எந்த சிக்கலும் இருக்காது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு தெளிவா எல்லாத்தையும் காட்டியிருக்கோன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி. இந்த ஆழமான அலசல ஒரு இறுதி கேள்வியோட முடிச்சுக்கலாம். இந்த கேள்வி உங்களுக்காக. இந்த ஆதாரம் விவசாயிகளுக்கான நிதியுதவியை ஒரு தூய நலத்திட்டமாக பார்க்கிறதா,
அல்லது பட்ஜெட் மற்றும் தேர்தல் போன்ற முக்கிய நிகழ்வுகளின் போது மக்களின் ஆதரவை பெறுவதற்கான ஒரு கருவியாக பார்க்கிறதா என்ற சிந்தனையை தூண்டுகிறது. நல்ல கேள்வி. ஒரு திட்டத்தின் பலன்கள் அறிவிக்கப்படும் நேரமும் சூழலும் அதன் உண்மையான நோக்கத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.